அதாவது அந்த ராஜினாமா அவர்கள் வந்துட்டு அதிமுகவினுடைய ஒரு அங்கமாக இருந்து கொண்டு தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக வாக்களித்த அந்த நிலையிலேயே அவர்கள் எல்லாம் தங்களுடைய உறுப்பினர் பொறுப்பை இழந்து விட்டார்கள். அது வந்துட்டு அப்படியே அது கண்டுகொள்ளாமல் மேற்கொண்டு எடப்பாடி பழனிசாமி மன்னிப்பு கடிதம் கொடுத்ததுனால அவங்களாம் மறுபடியும் அதிமுகவில் இணைஞ்சிட்டதா சொன்னாங்க. ஆனா தன்னுடைய முடிவுக்கு எதிராக தமிழக வெற்றி கழக அரசுக்கு விஜய் அரசுக்கு ஆதரவாக வாக்களிச்ச இவங்களை எல்லாருமே மறுபடியும் சேர்த்துக்கிட்டாலும் கூட அவர்கள் ஏற்கனவே வகித்த அந்த மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட முக்கிய பொறுப்புகளை எடப்பாடி பழனிசாமி அவங்களுக்கு தரல. ஸோ அதிகாரமற்ற ஒரு நிலையில தான் அவங்கள வந்துட்டு அப்படியே அவர் வச்சு அது ஒரு பழிவாங்கல் நடவடிக்கைன்னு வச்சுக்கோங்க. அப்படி வந்துட்டு அவர் பண்ணாரு. அது இவங்களால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது விஜயபாஸ்கரா இருந்தாலும், எம்ஆர் விஜயபாஸ்கரா இருந்தாலும், சி விஜயபாஸ்கரா இருந்தாலும் அது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே அப்படிப்பட்ட நிலையில் இந்த அதிமுகல எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இருக்கிற வரைக்கும் தங்களுக்கான முக்கியத்துவம் கிடைக்காது அப்படின்றத அவங்க உணர்ந்தனுடைய விளைவு தான் அவங்க வந்துட்டு ஒருத்தரா இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்து தங்களுடைய பதவியை விலகி அதிமுகவுக்கும் ஒரு சோதனையை ஏற்படுத்தி அதே நேரத்தில் தாவேகாவினுடைய கட்சியில சேர்ந்து தங்களுடைய அரசியல் இருப்பை வந்துட்டு அவங்க தக்க வச்சுக்கிறாங்க. இதுதான் மெயினா நடக்குது. ஆனா இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விடயத்தை வந்துட்டு தாவேகா கவனிக்கணும். இவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னம்னா வேலுமணியினுடைய கூடவே இருந்த சகாக்கள். ஸோ வேலுமணிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, இந்திய ஒன்றிய அரசனுடைய பிரதமர், உள்துறை அமைச்சரோட இருக்கக்கூடிய தொடர்பு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு உள்ள வர்றதுன்றது இன்னொரு விதத்துல பாத்தீங்க அப்படின்னம்னா தாவேகாக்குள்ளேயே பாஜகவினுடைய கரங்கள் நீள்வதைத்தான் விஜய் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இவங்கெல்லாம் அப்படிப்பட்டவங்க தான். ஸோ அதனால இவங்க வர்றதுனால தாவேகானுடைய பலம் அதிகரிக்கும் அப்படின்றது ஒண்ணு கிடையாது. எண்ணிக்கையில வேணா அப்படி வரலாம். இன்னொரு விடயம் என்னன்னா இவங்கெல்லாம் வர்றதன் மூலமா அப்ப கரூர்ல இருந்த தாவேகானுடைய அந்த மாவட்ட செயலாளர் மற்றவங்களுக்கெல்லாம் எதிர்காலத்துல வந்துட்டு போட்டியிடக்கூடிய வாய்ப்பு வந்துட்டு மங்கும், குறையும். அதுவும் தாவேகாக்கு வந்துட்டு ஒரு பலவீனமான ஒரு நிலைக்கு தான் கொண்டு செல்லும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இந்த அரசியல் ரீதியான இந்த ராஜினாமாக்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயங்களாகும். சார், ஒரு பக்கம் எம்எல்ஏக்களின் இந்த ராஜினாமா அதிமுகவை பலவீனப்படுத்துவதையும் பார்க்க முடிகிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல தாவேகா பலம் அதிகரிக்காது, எண்ணிக்கை தான் அதிகரிக்கும் அப்படின்றதும் பதிவு பண்ணியிருக்கீங்க. இந்த நிலையில எடப்பாடி பழனிசாமி மேலும் எம்எல்ஏக்கள் சென்றுவிடக்கூடாது என்பதற்காக என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படி ஒரு எண்ணமே அவர்கிட்ட இல்ல. யார் வேணாலும் போகட்டும் அப்படிதான் அவர் நினைப்பாரு. அடுத்த கட்சிக்காரனா அந்த இடத்தை விட்டு நிரப்புவோம், இவங்க போறவங்க போட்டோம். தன் மீது நம்பிக்கை வைக்காமல் தனது வார்த்தைகளுக்கு கட்டுப்படாமல் இருக்கக்கூடிய யாரும் அதிமுகல இருந்து வெளியேறதை பத்தி எடப்பாடி பழனிசாமி கவலைப்பட மாட்டார். அதனால அவர் எந்த விதமான நடவடிக்கையும் எடுப்பாருன்னு நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். இணைப்புல உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு நன்றி சார்.